வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். எல்லா ஆண்களுக்கும் சர்வதேச ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு விஷயம் சார்ந்துதான் முழுக்க இந்த ஷோல பேச போறேங்க. எப்படின்னா ஆண்களை பத்தி பேசுறதுக்கு இருக்குன்னு கேக்குறீங்களா? நிறைய இருக்கு. நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நவம்பர் 19 இது ஆக்சுவலா நமக்கான தினம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? சர்வதேச ஆண்கள் தினம். நமக்கு வாழ்த்து தெரிவிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நமக்கு நாமே திட்டம் ஞாபகம் இருக்குல்ல, அது போல நாமளே தெரிவிச்சுக்கலாம். ஏப்பா கோபி கிருஷ்ணான்னு நம்மால் சாமி போட்டோ பார்த்து கும்பிடாரு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் கன்னிராசி படம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட ஃபோட்டோ பார்த்து பேசுவார் பாருங்க. எல்லா ஆண்கள் நிலைமை இப்போ உலகம் முழுக்கவே இப்படி தான் இருக்குது. ஸோ நமக்கு நாமே வாழ்த்து தெரிவிச்சுக்கிற நல்ல நாளில் இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களோட பிரத்யேகமான குணாதிசயங்கள் இருக்குல்ல, அவரோட பிஹேவியர்ஸ்லாம் சார்ந்து அதை பற்றி தான். இந்த ஒரு நாளாவது நமக்கு நாமே ட்ரிபியூட் பண்ணிப்போமே. இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடையாதுங்க. வருஷத்துல இந்த ஒரு நாள் நிறைய தடவை நம்ம பெண்கள் சார்ந்து பயங்கரமாக உயர்த்திலாம் பேசியிருக்கோம். ஆனால் நமக்காக பேச யார் இருக்கா? நாமளே பேசிக்கலாம். இல்லை மொதல் விஷயம், இந்த ஆண்கள் பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டாலே குடிக்காதவங்களை பார்க்கறது ரொம்ப ரேரு. உண்மைதானே? நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தாலே அதில் மது பழக்கம் இல்லாத சிலர் பார்க்கறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஆனால் என்ன இருந்தாலும் மது உயிருக்கு கேடு. இதை மனசில் எப்போவுமே வச்சுக்கலாம். இந்த பீர் வாங்குறதுக்காக நடன்னு சொன்னால் பசங்க நடப்பாங்க. அதுதான் பசங்க. அந்தளவு காதல் நடைப்பயணமாக அது இருக்கும். பீர் ஃப்ரிட்ஜை நோக்கியே அந்த காதல் நடைப்பயணமாக அது இருக்கும். ரெண்டாவது விஷயம், பசங்க அதிகமாக வண்டி ஓட்டுறோம்ல, 2 வீலரோ 4 வீலரோ, இந்த பெட்ரோல் டீசல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வருஷம் அதிகப்படியாக ஆயிரக்கணக்கான லிட்டர் வேஸ்ட் பண்ணுறதும் இதே ஆண்கள் தான். அந்த லிஸ்ட் எடுத்தினா போகும் ஆயிரக்கணக்கில். எதுக்காக நினைக்கிறீங்க? நாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்போம் வண்டியில், ஆனால் நடுவில் நம்மளுக்கு ரூட்டு சரியாக தெரியாது. ஆனால் என்ன போடுவோம்? கூச்சப்படுவோம். நம்ம எதுக்கு போய் அங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்? நம்ம ஆனாச்சு, நமக்கே தெரியும் எல்லாமே, நாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு லைட்டான திமிரில் நம்ம தொடர்ந்து அங்கங்கன்னு சுற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ இதனாலேயே எரிபொருள்ன்றது பயங்கரமாக வீணாகிட்டு இருக்கோம். ஸோ பெண்களை விட எரிபொருள் அதிகமாக இந்த விஷயத்தில் வீணாகிட்டு இருக்கிறது ஆண்கள் தான். பெண்கள்லாம் அதிகபட்சம் கேட்டுருவாங்க, ஆனால் இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமான்னு ரூட்டை சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம அவ்வளோ சீக்கிரம் அதை பண்ண மாட்டோமே. அடுத்து, இந்த கடைகளில் காத்திருக்கிறப்ப கோமா நிலைக்கு போகிறதும் சாட்சாத் நம்ம ஆளுங்க தான். ஏன்னா நாம் பர்ச்சேஸ் பண்ணுற போகிறதா இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சம் 20 நிமிஷம். அதிகபட்சம் நான் சொல்கிறது அவ்வளோதான். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே சொல்கிறேனே. இதே வீட்டில் இருக்க ஒய்ஃபையோ சிஸ்டர்ஸையோ யாராச்சும் கூட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? எடுத்துரும். அதுவும் காதலியை கூட்டு போனீங்கன்னா ஜோலி முடிஞ்சுது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம்னு அவங்க ஒரு பக்கம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நாம் உட்காந்து தேவடு காத்துக்கிட்டு இருப்போம். அதுவே இந்த கோமா நிலைக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்களே, எல்லாத்தையும் மறந்த ஒரு நிலை, அந்த நிலையில உட்கார்ந்த இடத்துல இருந்தே போகிற ஒரு வல்லமை எல்லா ஆண்களுக்கும் உண்டு. அடுத்தது, எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் பெண்கள் பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு லைட்டாக தான் தெரியும், வளவளன்னு பேசுவோம். ஆனால் இப்படி வளவலன்னு பேசுகிற ஆண்கள் எண்ணிக்கை ரொம்ப சொற்பம். ஆனால் பெரும்பாலும் ஆண்கள் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து அவ்வளோ தூரம் பேசவே மாட்டாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே. இதில் இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணணும்னா, பெண்கள் ஒரு நாளைக்கு 7000 வார்த்தைகள் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்கள் ஒரு நாளைக்கு 2000 வார்த்தைகள் மட்டும் தான் பேசுகிறாங்க. இதே நிலைமை, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்காங்களே ஆண்கள், இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமா இருந்துட்டாங்கன்னா சண்டையே வராது. ஆண்களை மட்டும் சொல்லலை, பெண்களும் இப்படியே மாறிட்டாங்கன்னா, அதாவது இந்த 7000ன்றது இந்த பக்கமாக 2000 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா சண்டையே பெருசாக வராது. இதை புரிஞ்ச இடையில குடும்ப நாளைக்கும் பார்க்கலாம். கருப்பு நிறத்தை எதுலேயும் விரும்புகிறவங்க தான் ஆண்கள். இதில் எந்த மாற்று கருத்தை வேண்டாம். இப்போ நம்மளே ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போகிறோன்னா கை ஆட்டோமேட்டிக் எந்த கலரை தேடி போகும்? கருப்பு. இதில் பெரும்பாலான ஆண்கள் ஒத்து போயிட்டுருக்கோம். அடுத்த விஷயம், அம்மாவை அளவு கடந்து நேசிக்கிறதுல ஆண்களுக்கு நிகர் ஆண்கள் மட்டும்தான். இந்த பசங்க வீட்டில் பிறக்கிற அந்த ஆண் குழந்தைங்க அந்தளவு நேசிப்பாங்க. ஆப்வியஸாக அப்பா மேலே பொண்ணுக்கு மரியாதை பயங்கரமாக இருக்கும், அம்மா மேலே பசங்களுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கும், அந்த லவ்வும் அவ்வளோ ஆழமாக இருக்கும். இன்னொரு பக்கம் அம்மாவே சும்மா சொல்லக்கூடாது இந்த விஷயத்தில், அவங்க மேலே நாம் வைக்கிற அன்பை விட அவங்க வைக்கிறது ஒரு படி மேலேயே இருக்கும். இந்த இடத்துல பெண்மையை தூக்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பேஸ்மெண்ட் போடுறது நம்ம தானே, அதுக்காக சொல்கிறேன், அவ்வளோதான். சாப்பாடை அதிகமாக வாயில் அசை போட்டு ருசியான அந்த சாப்பாடு கூட உரையாடுற திறமையும் ஆண்களுக்கு இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு பெண்கள் அவ்வளோ சீக்கிரம் புகழ்ந்துட மாட்டாங்க, ஆனால் ஆண்கள் உடனே புகழ்வாங்க. அது கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கொம்பு முளைக்குன்னு தெரியல, புகழ்றதே நிறுத்திடுவாங்க. ஆக்சுவலாக இது போல கிரெடிட் அப்பப்போ அந்த பெண்களுக்கு கொடுத்தா அவங்க இன்னும் நல்லா சமைப்பாங்க. இதை நிறைய ஆண்கள் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா அன்போடு சமையல் பண்ணுறப்ப அதோட ருசி கூடும் அப்படின்றது பல பேரால் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும், அறிவியல் ரீதியாக இருக்கட்டும், ஆண்களுக்கு நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க தொடர்ந்து அன்போடு சமைக்கணும்னா நாம் அவங்கள அவ்வப்போது பாராட்டிக்கிட்டே இருக்கணும். சாப்பாடு சுமாராக இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக இருக்குன்னு சொல்லி விடுங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் வாயில் உணவு அசை போட்டுட்டு இருக்கும் போதே அது சார்ந்து பா சூப்பர்ப்பா செம்மையாக இருக்கப்பா அப்படின்னு அந்த உணவு கூடயே பேசுறது ஆண்கள் தான். 8வது விஷயம், ஒரு துணியை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த துணியை உடுத்துறதா இருக்கட்டும், இது ரெண்டுத்தில் அதிவேகமாக செயல்படுறது ஆண்கள் தான். மாற்று கருத்தே வேண்டாம். ஒரு பெண் ரெடியாக எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு பார்ட்டிக்கு போகிறதா இருந்தால்? ஒரு ஆண் ரெடி ஆகிறதுக்கு தூக்கிக்குள்ளே இன் பண்ணி ஷூஸை போட்டால் முடிஞ்சு போயிடுச்சு, கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இதில் நம்ம பசங்களை அடிச்சிக்கவே முடியாது.
அடுத்ததா, ரொம்ப பிடிச்ச பெண்ணுக்காக உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாப்புல நம்ம பசங்கள்லாம். ஆனால் அதை விட ஒரு படி மேலே தன்னோட உயிர் நண்பா இருக்கால, அவனுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல போய் நிற்கிறது. காதலியை கூட அந்த இடத்துல கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஹெல்ப் பண்ண நிற்கிறது ஆண்கள் தான். இந்த விஷயத்தில் பெண்கள் கொஞ்சம் கீழ் தான். இதை பெண்களை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10வது விஷயம், உதவின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா கர்ணனா மாறி அளந்து கையில இருந்து கொடுக்கறதும் ஆண்கள் கிட்ட இருக்க பிரத்யேக குணம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நோ சொல்லவே மாட்டாங்க பல விஷயங்களுக்கு. ஆனா பெரிய பெரிய மேதைகள் சொல்றது, ஏன்பா உங்ககிட்ட ஒரு வேலையை ஒருத்தன் கொடுக்கறாங்கன்னா முதல்ல அவங்க கிட்ட நோ சொல்ல பழகு அப்படின்னுவாங்க. ஆனா எத்தனை அறிஞர்கள் சொன்னாலும் நம்ம ஆம்பளை பைபிளிங்க அதை கேட்கறதே இல்லை. எத்தனை உதவி கேட்டாலும் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயிட்டு நம்மளால் முடியலாளர் மட்டும்தான் நோன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அது செஞ்சு கொடுக்க தான் பார்ப்போம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஆளமாட்டாங்க. அதே மீறி அவங்க அழுதுருக்காங்க அப்படின்னா ஏதோ பெரிய ப்ராப்ளம்னு அர்த்தம். தான் சந்தோஷமா இல்லைனா கூட தன்னை சேர்ந்த பெண்கள் இருக்காங்களே, அம்மாவா இருக்கலாம், உறவுக்கார பெண்மணியா இருக்கலாம், கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம், காதலியா இருக்கலாம், ஏன் மனைவியா கூட இருக்கலாம். இவங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் எக்ஸ்ட்ரீம் போகிறதுக்கும் ஆண்கள் அவ்வளவு தயாரா இருப்பாங்க. ஸோ இவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்காகவே என்ன வேலை பண்றதுக்கு எப்பவுமே ரெடியா இருப்பாங்க. அடுத்து 13வது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஒண்ணு, இந்த துணையை காக்கிறதுல தயங்கவே மாட்டாங்க ஆண்கள். இது ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இப்போ ஒரு கணவன் மனைவி கார்ல பயணம் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்க. அந்த காரை மனைவி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. யார் மேலேயோ மோதி திடீர்னு ஆக்சிடென்ட் ஒன்று பெருசா நிகழ்ந்துருச்சு அப்படின்னா ஓட்டுனது யாரோ அவங்க மேலதான் கேஸ்ன்றது ஃபைல் ஆகும். ஸோ இதை அந்த கூட வர ஆணுக்கு தெளிவா தெரியும். என்ன பண்ணுவாரு, காரை நான் தான் ஓட்டினேன்னு அவர் ஜெயிலுக்கு போக ரெடியா இருப்பாரு இந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்கு. நான் சொன்ன சின்ன இந்த உதாரணம் தான். இது சில பேர் லைஃப்ல கூட நடந்திருக்கலாம் மேபி. இது மாதிரி கூட இருக்க பெண்களை காப்பாற்றுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போகிறது பெரும்பாலான ஆண்கள் இருக்க தான் செய்றாங்க. இதுல ஒரு சில மூர்க்கத்தனமானவங்க இருக்கானுங்க. இந்த பெண்களை போட்டு அடிக்கிறது, பாலியல் அத்துமீறல், சைக்கோத்தனம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்குது, இவனுங்களா இருக்கானுங்க. இவனில ஓரம் கட்டுங்க. இது நம்ம நாளுன்றதுனால பெருமையான விஷயங்களை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா, ஒருவரால் ஈர்க்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க. அதுவும் இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லி பெருசா கிராஸ் செக் பண்ண மாட்டாங்க. ஹெலிகாப்டரில் வந்தாதான் எனக்கு மாப்பிள்ளை வேண்டும், மாதம் 3 லட்சம் சம்பாதிக்கணும், இது போல எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சதா அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை பத்தி தான் யோசிப்பாங்களே தவிர பொண்ணோட ஜாதி என்ன, பொண்ணோட குலம் என்ன, பொண்ணுக்கு சொத்து எந்த அளவு தேரும், பொண்ணுக்கு வேற ஏதாவது நண்பர்கள் வட்டாரம் பெருசா இருக்கா, நெருக்கமா இருக்கா, அது இதுன்னு கேர் பண்ண மாட்டாங்க. பார்த்தவொன்னே பிடிச்சிருக்குமா அவ்வளோதான், லைஃப் லீட் பண்ணலாம், இப்படி தான் போவாங்க. இதில் பெண்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். இது போல் ஒரு விஷயத்த மட்டும், அதாவது ஈர்க்கப்பட்ட உடனே இந்த அளவுக்கு யோசிக்கிறது கம்மி தான். ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். நம்ம அதில் ஃப்ளர்ட் செய்கிறத இயல்பான பழக்கமாக கொண்டிருக்கவங்க ஆண்கள். இதில் தப்பு சொல்ல முடியாது, எதிர்பாலினம் இது நடக்க தான் செய்யும். ஆனால் பசங்க விதவிதமாக ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. இந்த லவ் டுடே படத்தில் பார்த்துருப்பீங்க பாருங்க, நம்ம பிரதீப் ரங்கநாதன் டாய்லெட்டில் இருக்க மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சேட்டெல்லாம் படித்து அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க பார்த்தீங்களா. இப்படி தான் ஆக்சுவலாக ஃப்ளர்ட்ன்றது ஆண்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட போகிறப்ப ஒவ்வொரு விதமாக மாறி மாறி போகும், ஒவ்வொரு விதமாக ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. அதோ குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட்னு ஃபுல்லாக அனுப்புறதுன்னு ஒரு ஜென்மம் இருக்குது நம்ம பைபிள்லையே. இதிலே ஒன்று அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். இது போல் ஃப்ளர்ட்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. குட் மார்னிங்ன்ற வார்த்தைகளை கூட ஃப்ளர்ட்டாக மாற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பைபிளில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி ஒன்று இருக்குங்க, நான் அதை பற்றி சொல்கிற செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது தன்னம்பிக்கை இல்லாத ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் என்னால் எல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் பாருங்க, இவங்களுக்கு இயற்கையாகவே ஐக்கியூ ரொம்ப லோவாக இருக்குமா. ஸோ தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. தன்னம்பிக்கை இருக்கிறவன் தான் 100% ஆண், அதை ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் பெண்களை விட 2 மடங்கு அதிகமாக பொய் சொல்கிறவங்களும் ஆண்கள் தான். இது எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கால்குலேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு நாளைக்கு 6 முறை பெண்கள் பொய் சொல்கிறாங்கன்னா நாம் 12 முறை பொய் சொல்லுவோமா. அந்த ஆயுட்காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வரைக்கும் நாம் ஷேவ் பண்ணியே கழிச்சிடுறோம். இந்த தலையில் நிறைய அடர்த்தியாக முடி இருந்தால் தான் ஹேண்ட்ஸமான ஒருத்தர் பாவர். இந்த மேன்லியாக இருக்கிற அந்த டேர்ம் அப்படி தான் சொல்லுவாங்களா, மேன்லின்னு சொல்லிட்டு அந்த ஆண்மையாக இருக்க பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் ஆக்சுவலாக வார்த்தை ஜாலத்துக்காக மட்டும் தானே. ஆனால் உண்மையிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தலையில் இருக்க முடிய மழிச்சவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, நல்லா முழுன்னு இவங்க இதர ஆண்களை விட 13% வலிமையானவங்களாக பார்க்கப்படுவாங்களாம். அவங்க தான் பார்க்கறதுக்கு அதிகபட்சம் மேன்லியா இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டடியிலே சொல்லியிருந்தாங்க, இந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம வின் டீசல், அப்புறம் ப்ரூஸ் வில்லிஸ், இது போலலாம். இதில் இன்னும் நீங்கள் லிஸ்ட் எடுத்தால் நிறைய பேர் வரும். நம்ம ஜேசன் ஸ்டேத்தம்லாம் உள்ள வருவாப்புல. அண்ட் கர்மா மேலே அதிகமான நம்பிக்கை கொண்டவங்களும் ஆண்கள் தான். அந்த ஆண்கள் கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, சத்தியத்தை அவ்வளோ சீக்கிரம் காப்பாற்றவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு கல்யாணம் ஆகிருக்கும், ஒய்ஃப் கன்சீவாக இருப்பாங்க. அப்போ இது போல் அதிகமாக குடிக்காதீங்க அப்படின்ட்டு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது சத்தியம் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட அவர் வெளியே போகிறாரா சில நாட்கள் கழிச்சு, குடிக்காமல் இருப்பாரா, ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சமாளிக்கணும், அவங்களையும் மூட் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. இவருக்கும் மனசில் லைட்டாக ஆசை எட்டி பார்க்கும். அதே நேரம் ஒய்ஃபுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோமே அதை மீறக்கூடாதுன்ற ஒரு கில்ட்டோ உள்ளே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் கடைசியில் என்ன முடிவு எடுப்பாங்க பெரும்பாலான ஆண்கள்,
சரி ஓகே ஒரு தடவை அடிச்சிருவோம், போகிறப்ப கொய்யா காலத்துக்கு வாயில் போட்டு போயிட்டே இருப்போம், முடிஞ்சு போயிடுச்சு இப்படின்ற தாட்டில் தான் அதிகமாக ஓடுவாங்க. ஆனால் இதுலேயும் அரிதிலும் அரிதா ஒரு சில ஆண்கள் மட்டும்தான் செய்கிற சத்தியம் எல்லாத்தையும் மீறாமல் அப்படியே கொண்டு போவாங்க. ஆனால் பெரும்பாலும் இது போல் சின்ன சின்ன விஷயங்களை கூட சத்தியத்தை மீறிடுவாங்க. இந்த ஆண்களை பற்றின ஒரு அல்டிமேட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலமாடு மாதிரி தான் வாழ்க்கை நம்மளுக்கு. அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் படிக்கிறாங்க, அதாவது பள்ளி படிப்பு முடியுது, அப்புறம் கல்லூரி படிப்பு வரைக்கும் போகுது, அதே அவங்க அடுத்த கடமை மாஸ்டர்ஸ் பண்ணதாக இருந்தாலும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக பெரும்பாலான பெண்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, திருமணத்தை பற்றி பேச்சு வரும், ஸோ பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு பிற்பாடு அந்த குறிப்பிட்ட பெண்மணி வேலைக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறதும் அவங்க எடுக்கிற டிசிஷன் தான். ஆனால் ஆண்கள் பாவப்பட்ட ஜென்மம் நம்மளுக்கு அப்படியா, பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க, நீ இதைத்தான் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. அது பேரண்ட்ஸோட கணவன் ஒரு பக்கம் பார்த்தாலும் அந்த கனவை அவங்க சூஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, பேஸ்மெண்ட், அதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நல்லா காசு எதில் வருமோ அந்த ப்ரொஃபஷன் சார்ந்து தான் இவங்க படிக்க வைக்கிறதுக்காக நீ என்ஜினியர் தான், நீ டாக்டர் தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பேரண்ட்ஸ் நம்மகிட்ட ஒரு கனவை திணிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி இந்த பணம் தான். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிருவாங்க, சாவோட இருக்க நம்ம உழைச்சிட்டே இருக்க போகிறோன்ட்டு. இந்த சில பெண்கள் நினைக்கிற மாதிரி நம்மளால நினைக்க முடியாது, வேலைக்கு போனால் போகலாம்னா நினைக்க முடியாது, போயே தீரணும். உத்தியோகம் புருஷ லட்சணம், இதை தான் சொல்கிற, வேறு எதுவுமே கிடையாது. எப்பேற்பட்ட காலமாடு வாழ்க்கை பார்த்தீங்களா, உண்மையிலேயே பாவங்க நம்ம ஆம்பளை பசங்க. இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சர்வதேச ஆண்கள் தினம் அப்படின்றதுனால நம்மளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக இவ்வளோ விஷயங்கள் நான் பேசினேன் பெருமையா. அங்கங்கே ஒரு சில மைனஸை பற்றி நான் ஓப்பனாக சொன்னேன். நம்மக்கிட்ட இருக்க பெரிய மைனஸ் என்ன தெரியுமா, சந்தேகப்படுறது. இதை மட்டும் எல்லா ஆண்களும் சிந்திச்சிட்டோம்னாக்கா குடும்ப சீர்குலையாமல் இருக்கும், அவ்வளோதான். அதாவது திருமணத்துக்கு பிறகு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன பாவம் வேணாலும் பண்ணுவேன், ஆனால் என் துணைக்கு அது தெரிஞ்சாலும் அவள் அதை பெருசாக கண்டுக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் பல பேருக்கு இருக்கும். நாம் பண்ணுற பாவங்களில் ஒரே ஒரு பாவத்தை, இட் மீன்ஸ் திருமணம் மாட்டில் கமிட்மெண்ட் தான். காதலையும் பல பேர் இந்த கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க, அதை மீறி இந்த ஆண் நடப்பான், அதை நியாயப்படுத்துவான். நாம மீறி நடந்த 10 விஷயத்துல ஒரு விஷயத்த அந்த பொண்ணு பண்ணியிருந்தாலும் போட்டு பயங்கரமா வறுத்து எடுத்துருவான். இது அந்த உலகத்திலே ஒரு மோசமான பேர் வழி அந்த பொண்ணுன்ற மாதிரி மாற்றி விட்டுருவான். இந்த பழக்கம் பல ஆண்கள்கிட்ட இருக்க தான் செய்யுது. இந்த காதலன், கணவன், சகோதரர், அவளைய பெத்த அப்பா முத கொண்டு இந்த பெண்கள் மேலே சந்தேகப்பட்டு அவங்கள சித்திரவதை பண்ணுறது, அல்டிமேட்டாக கொலை பண்ணுறது எவ்வளோ பேர் பண்ணியிருக்கானுங்களே. இந்த ஆணவ கொலை சார்ந்து கூட இதுக்குள்ளே கொண்டு வரலாம். கௌரவம்ன்ட்டு குடும்பத்தில் இருக்க ஒரு உயிரை கொண்டுட்டு அதில் என்ன கர்மம் கௌரவம்னு தெரியல. இதுமாரி சந்தேகப்படுறதை மட்டும் ஆண்கள் புறந்தள்ளிட்டா குடும்பம் சிறப்பாக இருக்கும். அந்த அன்பு கடைசி வரைக்கும் கொண்டு போகப்படும். உடம்பை வெறும் உடம்பா மட்டும் பார்த்தாலும் இந்த பிரச்சனைகள் வராதுங்க. ஏன்னா மனசளவில் கனெக்ட் ஆகுறது மட்டும் தான் ஒரிஜினலாக நிலைக்கும் பல வருஷம். வெறும் உடம்பை பார்த்து கனெக்ட் ஆகுறது பெருசாக நிலைக்காது, பிச்சுக்கிட்டு ஓடிடும். ஆக்சுவலாக பெரும்பாலும் இந்த வேலையை பண்ணுறது ஆண்கள்னு சொல்லிட்டேன். இதில் பெண்களில் ஒரு சிலர் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சந்தேகம்ன்றதை பெருசாக பட்டுக்கிட்டு அவங்க பொசசிவ்ன்றதை சந்தேகத்தோட உச்சகட்ட நிலையாக கொண்டு போயிட்டாங்கன்னா அங்கேயும் குடும்பம் உடையும். ஸோ அவங்களும் இந்த விஷயத்தில் பார்த்துக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஒரு நல்ல மெசேஜை சர்வதேச ஆண்கள் தினத்தில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உண்மை நடந்து புரியும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.